அன்னைக்கு சரியா ஜூன் 29, 2026 மணி அப்போ இரவு 8:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. தெலுங்கானா மாநில மக்கள் அந்த நாளோடைய முடிவை நோக்கி நகர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த அந்த தருணத்துல தான் ஹைதராபாத்ல இருந்து 170-180 கிலோமீட்டர் தள்ளி உள்ள நிசாமாபாத் மாவட்டத்துல நியாயக்கல் அப்படின்ற ஒரு அழகான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த 35 வயது நிறந்த பிரசாந்த் தான் 2 நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வரும்போது கொண்டு வந்த ஃபாரின் சரக்கை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பனான வெங்கட்டையுமே அழைச்சுக்கிட்டு அவர் தங்கி இருக்கிற அந்த வாடகை வீட்டோடைய 3வது ஃப்ளோர்ல உள்ள மொட்டை மாடிக்கு அன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கலான்னு தேவையான ஸ்நாக்ஸ், கப்பு வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்காரு. பட் அந்த பார்ட்டி தான் அவருடைய லைஃப்ல கடைசி பார்ட்டி அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவருடைய மனைவியான சந்தியா தன்னுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான சாப்பாட்டை ரொம்ப பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்கள சீக்கிரமாவே சாப்பிட வச்சுட்டு அன்னைக்கு தூங்கவும் வச்சிடறாங்க. அதே சமயம் தன்னுடைய கணவர் வந்ததுக்கு பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சந்தியா நீண்ட நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் அவர் கீழே இறங்கி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவருடைய மொபைல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. 3வது மாடியில் ஒரு சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்மளால் ஏறி போக முடியாது. ஏற்கனவே நம்ம வீட்டு வேலை செஞ்சு டயர்டாக இருக்கும். அதனால் அவர் வரத்துக்குள்ளேயே மிச்சம் இருக்கிற ஜாமானை விளக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அவர் வராரான்னு பார்ப்போம், இல்லைனா நம்ம சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு 10-10:15 மணி வாக்கில் இந்த பெண்மணி அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விளக்கிட்டு சோஃபாவில் வந்து அப்பாடான்னு உட்கார போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு டமால்னு ஏதோ பொத்துன்னு விழுந்தா எந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தம் அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்டுச்சு. இதை கேட்டதுமே பதறி போன சந்தியா, என்னடா அது இந்த மாதிரி சத்தம் கேட்குது, மாடியில் நம்முடைய கணவர் வர சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு, அவர் எதையாவது தூக்கி போட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கதவை திறந்து வெளியில போய் பார்க்கும்போது தான் அப்போ விழுந்து கிடந்தது வேற எதுவும் கிடையாது, இவங்களுடைய கணவரான 2 நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்து வந்த இந்த பிரசாந்த் தான் அந்த 3வது மாடியில இருந்து இங்க விழுந்து ரத்த காயத்தோட உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த சந்தியா பார்க்கறாங்க. உடனடியா சந்தியா மேல் நோக்கி பார்க்கறாங்க. அப்போ மொட்டை மாடியில இருந்து வெங்கட்டும் கீழே விழுந்து கிடக்கிற தன்னுடைய நண்பனான பிரசாந்த பார்த்துட்டு வேக வேகமா படியில இறங்கி கீழே நோக்கி ஓடி வராரு. அதே சமயம் சந்தியாவுடைய லைஃப்ல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால அவங்க தன்னுடைய கணவனை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்ததும் ரத்தத்தோட பார்த்ததும் அவங்களால ஜீரணிக்க முடியாம சம்பவ இடத்திலே கத்தி இருந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த பிரசாந்துக்கு என்னதான் நடந்துச்சு, அவர் போதையில இருக்கும்போது அந்த மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாரா, அப்படி இல்லைன்னா அவருடைய நண்பரான வெங்கட் அவரை கீழே தள்ளி விட்டுருப்பாரா, கீழே விழுந்த அந்த பிரசாந்த் உயிர் பிழைச்சாரா இல்லையா, உண்மையிலே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தையே புரட்டி போட்ட மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதிர்ந்து போற மாதிரியான ஒரு மர்மமான திகில் நிறைந்த உங்களுடைய கற்பனையில நினைச்சு கூட பார்க்காத ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். பிரசாந்த் உயிர் பிழைச்சாரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். நம்முடைய சேனலுடைய க்ரோத்தும் நல்ல பெருசாக போகும். ஸோ எனக்காக அதை மட்டும் பண்ணிவிடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசாந்த் லேபர் ஒர்க்குக்காக தான் கல்ஃப் கண்ட்ரிக்கு, அது துபாய்க்கா அப்படி இல்லைன்னா வேற எங்கேயா அப்படின்னு சரியா தெரியல, அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு அந்த வெயில்ல லேபர் வேலைக்கு இவர் போயிருந்திருக்காரு. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தன்னுடைய அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடிமையாகவும் கேவலமாகவும் ட்ரீட் பண்ணக்கூடிய சில ஆட்கள் மத்தியில தான் நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் அந்த கல்ஃப் கண்ட்ரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
அதுக்கப்புறம் 2 வருஷமா நம்முடைய அம்மாவையும் மனைவியும் பார்க்கலையே, நம்ம சர்ப்ரைஸா அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பிளான் பண்றாரு. ஸோ அதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவி கிட்டையும் அம்மா கிட்டையும் அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாலும் தான் வரப்போறான் அப்படின்ற செய்தியை ஒரு நாளும் தெரிவிக்கவே இல்லை. அவர் ஊருக்கு கிளம்பி வர மாதிரியான எந்த தகவலையுமே அவங்க கிட்ட இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஸோ அவர் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்த நேரத்தில் கூட அவர் துபாயில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் போல அப்படின்ற மாதிரி தான் இந்த மொத்த குடும்பத்தார்களும் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரியா ஜூன் 27ஆம் தேதி, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு 170-180 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நேரடியாக ஜூன் 28ஆம் தேதி தன்னுடைய மனைவியும் குழந்தைகள் மட்டும் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் ஒன்று கொடுக்குறாரு. மனைவிக்கு தன்னுடைய கணவனை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம். 2 வருஷம் கழிச்சு தன்னுடைய கணவன் வந்திருக்கிறதுனால, சர்ப்ரைஸாக அப்படி வந்துட்டதுனால ஒரு அதிர்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட ஓடி போய் அவங்கள கட்டி அணைச்சி அன்பை பரிமாறிக்கொள்ளவும் செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்துல இருந்து மீள முடியாத சந்தியா அவர் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவரை உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான விதவிதமான சாப்பாடு எல்லாமே அன்னைக்கு செஞ்சு போட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஃபாரின்ல இருந்து ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினைச்சிருக்காரு. ஆனா நம்முடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மனைவி கூட 2 நாட்கள் இங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பூர்வீக ஊருக்கு போயிட்டு அங்க நம்முடைய அம்மா கிட்டையும் இந்த மாதிரி சர்ப்ரைஸா ஒரு விசிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இவர் தன்னுடைய அம்மாவை அப்படி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் எதிர்பார்க்காத அந்த துரதிர்ஷ்டமான சம்பவம் அவருடைய லைஃப்ல அரங்கேற ஆரம்பிச்சது. ஜூன் 29ஆம் தேதி அவர் தங்கியிருந்த ஊரில் இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீக கிராமத்தில் இருந்த நண்பனான வெங்கட் அப்படின்றவர் யதார்த்தமா இந்த பிரசாந்துக்கு கால் பண்றாரு. அப்போ மச்சான் எப்படி இருக்க, எப்படி வேலை போயிட்டு இருக்கு, என்னைக்கு ஊருக்கு வரதா உத்தேசம் அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு. அப்போ நான் இன்னும் துபாயில தான் இருக்கேன், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரசாந்த் அவர்கிட்ட பிராங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் வெங்கடேஷோடைய லொகேஷன் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா இவர் கேட்டுக்கிட்டே வரும்போது, நீ உண்மையிலே துபாயில தான் இருக்கியா இல்ல ஊருக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட இந்த வெங்கட் கேட்க ஆரம்பிச்சதும், நான் ஊருக்கு வந்துட்டேன்டா, நான் மனைவியோடைய வீட்டில் தான் இருக்கேன், நான் வந்து உன்னை சீக்கிரமாவே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. என்ன ஏதாவது ஃபாரின் சரக்கு எடுத்துட்டு வந்தியா, நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த பிரசாந்துக்கு தான் வாங்கிட்டு வந்த ஃபாரின் சரக்கு இருக்கிறதுனால உடனடியாக வெங்கட் கிட்ட, நீ இங்கே வா, நம்ம 2 பேருமே சரக்கு அடிக்கலாம், மொட்டை மாடிக்கு போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு இந்த 2 பேரும் அந்த ஃபாரின் சரக்கு எடுத்துக்கிட்டு வெங்கட் வாங்கிட்டு வந்த அந்த சைடிஸ் பிளஸ் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்க மொட்டை மாடிக்கு போறாங்க. அப்போதான் பிரசாந்த் சரியான போதையில் இருக்கிற நேரத்தில் அந்த மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. மாடியில் இருந்து விழுந்த அந்த பிரசாந்தை உடனடியாக அவருடைய மனைவியான சந்தியாவும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் இந்த சந்தியா தனியார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குற அந்த மருத்துவமனையோடைய எமர்ஜென்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே சந்தியாவுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டாஃப்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அந்த மருத்துவர்களும் விஷயம் கேள்விப்பட்டு சீக்கிரமாகவே வந்து இந்த பிரசாந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசாந்துக்கு உயிர் போகிற பிரச்சனை எதுவுமே இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு, 2-3 நாட்கள்லேயே அவர் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த சந்தியா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறதுனாலையும் ஃபீஸ் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால, சார் இந்த ட்ரீட்மெண்ட் தானே, இது நானே வீட்டில் பண்ணிப்பேன், நான் இப்போதைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, என்னால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்டருமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுமே இவ வீட்டில் பார்த்துப்பா, இவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினச்சி அன்னைக்கு அவங்களுடைய கணவரை இக்கட்டான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த பிரசாந்தை வாண்டடா டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த சந்தியா தான் தங்கி இருக்கிற வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு தேவையான மெடிசன் ப்ளஸ் அவருக்கு தேவையான சாப்பாடு ப்ளஸ் இரவு பகலை கண்ணு முழிச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரசாந்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுட்டு அப்படின்ற எந்த தகவலும் ஊர்ல இருக்கிற பிரசாந்தோடைய அம்மாவுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆனா சந்தியா மட்டும் மாடிக்கு தன்னுடைய கணவர் கூட போன ஃப்ரெண்டான வெங்கட் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க தள்ளி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லக்கா, அப்படிலாம் நான் எதுவுமே தள்ளி விடல, அவர் சரியான போதையில இருந்தாரு, நாங்க 2 பேரும் ரொம்ப நேரம் உட்காந்தே சரக்கடிச்சிட்டு இருந்ததுனால காலை வலிக்குதுன்னு சொல்லி அவர் தான் எழுந்திருச்சாரு, நானும் அப்படியே எழுந்து பக்கத்துல இருக்கிற அந்த கட்டையில போய் உட்காந்தோம், அந்த நேரத்தில் அவர் உட்காரும் போது தான் நிலத்தடுமாறி அங்கிருந்து கீழே விழுந்துட்டாரு, நான் அவரெல்லாம் தள்ளி விடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த வெங்கட்டோடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதுனால சந்தியாவும் அதை பத்தி பெருசாக சந்தேகப்படாம போலீஸ் கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணாம விட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு தன்னுடைய கணவருக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த சந்தியா அந்த கணவருக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்திலேயே தூங்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு சில மணி நேரத்திலேயே மறுபடியும் அந்த தொப்புனுங்கிற ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. என்னடா அது அப்படின்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் அவங்கள கிராஸ் பண்ணி போற மாதிரியும் தெரியுது. பட் அந்த நேரத்துல சந்தியாவுக்கு யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா, நம்முடைய கணவரை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்தோட ஓடி போய் லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் பிரசாந்த் வாயில நுரத்தல்ன நிலையில பெட்டில இருந்து கீழே விழுந்த நிலையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போன இந்த சந்தியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தனியா இது எல்லாத்தையுமே சந்தியாவால சமாளிக்க முடியாததுனால வேக வேகமா வெளியில ஓடி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவருடைய நிலைமையை காட்டி இருந்திருக்காங்க. அவங்களுமே பரிதாபப்பட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ மருத்துவர்களும் அவங்கள சோதனை பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. பட் அந்த நேரத்துல மருத்துவர்களுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களுக்கும் இவர் ஏற்கனவே மாடியில இருந்து கீழே விழுந்துட்டதுனால கண்டிப்பா ஏதாவது வலிப்பு நோய் மாதிரி வந்திருக்கலாம், அதனாலதான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சாங்க. ஸோ சந்தியாவுக்கும் அந்த நேரத்தில் எந்தவித சந்தேகமும் யார் மேலேயும் வரவே இல்லை. இதனால வேற வழி இல்லாம தான் தங்கியிருக்கிற அந்த வாடகை வீட்டிலேயே இந்த பிரசாந்தோடைய சடலத்தை வாங்கிட்டு வந்து இறுதி சடங்குக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்ப்ரைஸா இப்படி பார்க்க வந்தாரு. ஆனா இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத சந்தியாவால ஜீரணிக்கவே முடியல. அவங்க அழுத காட்சிகளை அங்க இருந்த யாராலுமே மறக்கவே முடியாது. எல்லாருமே பிரசாந்தோடைய குழந்தைகளையும் இந்த சந்தியாவையும் பார்த்துட்டு பரிதாபம் தான் பட்டாங்க. பட் இந்த பரிதாபத்துக்கு மத்தியில தான் விஷயம் கேள்விப்பட்டு இந்த பிரசாந்தோடைய தாயார் வேக வேகமா தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு வராங்க. பட் அவங்களுடைய மகனை அன்னைக்கு பிரேதமா தான் பார்த்தாங்க. தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, எதுக்காக தன்னுடைய மகன் ஊர்ல இருந்து வந்துட்டாங்கிற செய்தியை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்காக மாடியில இருந்து விழுந்ததை கூட என்கிட்ட சொல்லல, சர்ப்ரைஸா வந்து பார்க்கலான்னு இருந்ததெல்லாம் ஓகே தான், ஆனா மாடியில விழுந்த இந்த செய்தியை ஏன் என்கிட்ட சொல்லல, கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்லியிருக்கணும் தானே, ஏன் நம்முடைய மருமகள் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்ற சந்தேகம் இந்த அம்மாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட அதே ஊர்ல இருந்த ஊர்க்காரங்க மூலியமா தான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ அதனால சந்தேகப்பட்ட அந்த அம்மா சம்திங் இதுல ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, என்னுடைய மகன் அந்த அளவுக்கு குடிச்சிட்டு மாடியில இருந்து விழுற அளவுக்குலாம் முட்டாப்பைய கிடையாது, அதனால இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒருவேளை வெங்கட் இந்த கொலையை பண்ணிட்டு ஏதாவது டிராமா ஆடுறானோ, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஏதாவது தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தாயார் நடக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகளும் நீங்க ஏன் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் சார், என்னால் அந்த இடத்துக்கு வர முடியல, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை என்னுடைய மருமகள் சொல்லவே இல்லை, சரி விழுந்தது கூட பரவாயில்ல சொல்லலாம்னு வச்சுக்கலாம், ஆனால் இறந்து போனதையாவது என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், எதுக்காக சொல்லலைன்னே தெரியல, எனக்கு என்னவோ இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கு, இதை நீங்கள் தான் விசாரணை பண்ணணும், பிரேத பரிசோதனையும் பண்ணலை, அதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பெத்த பிள்ளையை இழந்த அந்த தாயார் கண்ணீரோட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸரும் அந்த தாயாருடைய நிலைமையையும் அவங்க பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியேட்டா இந்த பிரசாந்தோடைய வீட்டுக்கு வராங்க. அங்க இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கிற மத்தியில அங்க இருந்த உறவினர்கள் கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் இந்த மாதிரி பிரசாந்தோடைய மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால நாங்க அவருடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்றதுக்காக எடுத்துட்டு போறோம், இப்போதைக்கு இறுதி சடங்கு இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க கிட்ட நிலைமையையும் எடுத்து சொல்லி சந்தியாவுடைய பர்மிஷனோட அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் போலீஸ் ஆபீசர் அனுப்பி வைக்கிறாங்க. பட் அந்த பிரேத பரிசோதனை தான் இந்த வழக்குல அது வரைக்குமே பாத்திராத இன்னொரு பக்கம் மர்மமான கதையே சொன்னுச்சு. பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் ஃபைனலி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா இவர் வந்து மூச்சு திணறியோ அப்படி இல்லைன்னா வலிப்பு நோய் வந்தோ இறந்து போகல அப்படின்னும், அவருடைய பிரெயின் டெட்டா இருக்கு அப்படின்னும், ஏதோ ஒரு வித கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கு, அது ரத்தத்துல கலந்து மூளைக்கு போகும்போது தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸுக்கு பகீர்னு ஆகியிருந்திருக்கு. ஒருவேளை இந்த தாயார் இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலனா கண்டிப்பா இந்த சடலத்தை எரிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க.
அப்போ இது ஒரு கொலைங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்குமே அப்படின்ற ஆச்சரியத்தோட தான் இந்த வழக்கை சந்தேக மரணத்துல இருந்து கொலை வழக்கா மாத்தவும் செஞ்சாங்க. அடுத்த கட்டமா இமிடியேட்டா அந்த சந்தியா பிளஸ் அந்த கிரைம் சீன்ல இருந்த வெங்கட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இவங்க 2 பேருக்கும் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குமா, அதனால இவங்க பிரசாந்த கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேருடைய மொபைலையும் சைபர் கிரைமுக்கு அனுப்பி இவங்க 2 பேரும் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு எங்கெங்க இருந்தாங்க, எப்போ கடைசியாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடந்த நாளில் சம்பவம் நடக்கிற நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு 2 நம்பருக்கு அடிக்கடி கால் போய்கிட்டே இருந்திருக்கு. அதில் ஒரு நம்பர் இந்த வெங்கட்டோடைய நம்பர். இன்னொரு நம்பர் யாருங்கிறத செக் பண்ணி பார்த்தப்போ போலீஸுக்கு இன்னொரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்கட் கிட்டையும் இந்த சந்தியா கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. சந்தியா கிட்ட என்னதான் விசாரணை பண்ணாலும் அவ ஒரு அப்பாவி மாதிரியும் தனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரியும் தான் போலீஸ் கிட்ட பதில்கள் சொல்ல ஆரம்பிச்சான். ஸோ இதனால போலீஸ் என்ன ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வெங்கட் கிட்ட விசாரணை பண்ணும்போது இங்கே பாரு, சந்தியாவுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சந்தியா என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொல்லிட்டா, நீயும் அதை அப்படியே சொல்லிட்டுனா உனக்கு தண்டனை கம்மியாக கிடைக்கும், நீ அப்ரூவராக மாறிட்டதுனால கண்டிப்பா உனக்கான தண்டனையை நாங்க கம்மியா வாங்கி கொடுப்போம், நீயே இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம், ஜாமீன்லாம் கிடைச்சிரும், தேவையில்லாம பொய்லாம் சொல்லி வசமா மாட்டிக்காத அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சதும் அந்த வெங்கட் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம தெள்ள தெளிவா சொல்லவும் செஞ்சான். இந்த பிரசாந்த் முன்னாடியில இருந்தே கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு வராரு. ஊர்லேயுமே சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரத்தில் இந்த சந்தியாவுடைய பழக்கம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. 2 பேருக்குள்ளேயும் ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஏற்படுது. ஆனால் நாளை பின்ன அவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிச்சதும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மியூச்சுவலாக பிளான் பண்ணி தான் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட அவங்க 2020 கொரோனா டைமில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள் பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுது. பட் நாட்கள் நகர நகர அவங்களுக்கான கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் சந்தியாவுமே என்ன நினைக்கிறாங்க, நான் வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க தங்கியிருந்த அந்த பூர்வீக ஊர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வாடகைக்கு இவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ சந்தியா அந்த வீட்டில் இருந்தபடி அவங்க ரெகுலராக வேலை பார்க்குற அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸாக வேலை பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் பிரசாந்தும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு கல்ஃபில் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி லேபர் வேலைக்கு 2024 அவர் கிளம்பி போறாரு. பட் சந்தியாவுக்கு இன்னொரு பக்கம் நம்மளால இந்த இடத்துல தனியா சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்துச்சு. பட் அந்த தயக்கம் எல்லாமே அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச ஒரு சில நாட்கள்லயே மறைஞ்சு போகவும் செய்யுது. அதுக்கான காரணம் யாருன்னா, அதே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்குற அனில்குமார் அப்படின்றவன் தான். என்னதான் தொடர்ந்து இந்த சந்தியா வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட வீடியோ கால் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தனக்கு அவர் மேலே இருக்கிற அன்பு குறையாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ட்ராக் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே போகுது. அது ஏன்னா தனிமையில் கணவன் இல்லாமல் இருக்கிற இந்த சந்தியாவுடைய அந்த கேப்பை இந்த அனில்குமார் ஃபில் பண்ணுறதுக்கு சில ட்ரை எல்லாமே பண்ணுறான். அது என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு நெருங்கி பேசுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறது, அதன் மூலியமாக அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் நெருக்கமாக மாறுறது. அந்த நெருக்கம் ஒரு கட்டத்தில் மேலே போய் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாற ஆரம்பிச்சு 2 பேரும் அடிக்கடி சீக்கிரட்டாக வெளியில் போகிறது, சீக்கிரட்டாக மீட் பண்ணுறது, ஒன்றா தங்குறது அப்படின்னு எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் கூட இந்த அனில் அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு கூட போய் அவங்க கூட ஒன்றா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அனில் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவன் கிட்டையும் சைமன்டேனியஸாக அந்த அன்பு குறையாத மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்திருக்கா. இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் பிரசாந்த் வீட்டு முன்னாடி வந்து நின்னதுமே இந்த சந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. ஒருவேளை அனில் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக மாட்டி இருந்திருப்போமே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அவளுக்கு அந்த செகண்ட் ஏற்பட ஆரம்பிச்சுது. பட் இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கு அந்த இதை சந்தேகம்லாம் வந்துடக்கூடாது, அதனால நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெல்கம் பண்றா. பட் அதுக்கப்புறம் அவளுடைய மனசுல பார்த்தா சில தீய எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சது. இப்போ கணவர் வந்துட்டதுனால நம்ம 2 பேரும் இனிமே சேர்ந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு பயமும் இந்த சந்தியாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த பயமும் பதட்டம் தான் அவரை போட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்துக்குமே வழிவகுத்துது.
வீட்டுக்கு வந்த பிரசாந்த் நம்முடைய ஊரை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வாகல அவர் எங்கேயோ வெளியில கிளம்பி போயிடுறாரு. இந்த கேப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட சந்தியா தன்னுடைய காதலனான இந்த அனிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றா. அப்போ என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, நாம இனிமே ஒன்னு சேர முடியாது போல, அதுக்கு தடையா இவர் இருப்பாரு போல, அதனால அவரை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அவரை இயற்கையான முறையில மரணம் அடைகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம், இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த பிரசாந்துக்கும் அனிலுக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்கிற இந்த வெங்கட்டை இவங்க சூஸ் பண்றாங்க. ஏன்னா வெங்கட் வந்து அடிக்கடி இந்த அனில் ஊர்ல இருக்கும்போது ஒன்னா சேர்ந்து சரக்கடிப்பாரு. ஸோ இதனால வாண்டடாவே இந்த சந்தியாவும் அனிலும் சேர்ந்து வெங்கட் கிட்ட டீலிங் போடுறாங்க. அப்ப வெங்கட் கொஞ்சம் பணம் கேட்டிருந்திருக்கான். அது எல்லாத்துக்குமே ஓகே சொன்னதுக்கு பிறகு இந்த வெங்கட் அன்னைக்கு பிரசாந்துக்கு கால் பண்றாரு. அப்ப அந்த கான்வர்சேஷன் எண்டில் ஊருக்கு வந்துட்டாங்கிற மாதிரி சொன்னதும், நம்ம ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கலாம், எப்படி நீ ஃபாரின் சரக்கு எடுத்துட்டு வந்திருப்பீல அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த வெங்கட்டா அந்த வீட்டுக்கு இந்த பிரசாந்த் இன்வைட் பண்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போய் சரக்கடிக்கிறாங்க. அப்போ வழக்கமா அதிகமா சரக்கடிக்கிற வெங்கட் ரொம்ப கம்மியா அடிக்கவும் செஞ்சான். இன்னொரு பக்கம் அந்த பிரசாந்துக்கு இவன் ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். பிரசாந்தும் பல நாட்கள் கழிச்சு நம்மன் கூட சரக்கடிச்சிட்டு இருக்கிறதுனால எந்தவித கவலையுமே இல்லாம ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதீத போதைக்கும் போயிருந்திருக்காரு. பட் இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு சில நேரத்துல அவன் நம்மள மாடியில இருந்து தள்ளிவிட போறாங்கிறதும் அப்போ பிரசாந்துக்கு தெரியாமலே போகுது. சரியா ஒரு 11 மணி வாகல இந்த வெங்கட் என்ன சொல்றான், நம்ம நீண்ட நேரமா உட்காந்துருக்கோம், முட்டிலாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் எழுந்து அந்த கட்டையில உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். பிரசாந்தும் தள்ளானபடியே அந்த போதையிலே எழுந்திருக்கிறாரு. இவனுமே கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால அந்த கட்டையில போய் உட்காடுறான். பிரசாந்துமே தள்ளானபடி கட்டையில வந்து உட்காராரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத நேரத்துல, அவர் சரியான போதையில இருந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு முன்னாடி வந்து வேகமா தொப்புன்னு தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்திருந்த சந்தியா சத்தம் கேட்டு வெளியில வரா. இந்த வெங்கட்டும் கீழே வந்திருக்கான். அப்போ அவர் போதையில இருந்து தவறி விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி டிராமா கிரியேட் பண்றாங்க. யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வரல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவர் நல்லா தான் இருக்காரு, உயிர் பிழைச்சிருவாரு அப்படின்னு சொன்னதுமே இந்த வெங்கட்டுக்கும் இந்த சந்தியாவுக்கும் அனிலுக்கும் தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு உயிரோட பிழைச்சு வந்துட்டா இந்த வெங்கட் தானே என்னை தள்ளி விட்டான், அவன் எதுக்காக என்னை தள்ளி விட்டான் அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை போலீஸ் கிட்ட நான் மாட்டிக்கிட்டா வெங்கட்டை இதை பண்ண சொன்னது எல்லாமே இந்த சந்தியாவும் அனிலுங்கிறதும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை அந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த 3 பேரும் தீட்டு செஞ்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சந்தியா என்ன பண்றானா, சார் என்னால இங்க பில் பே பண்ண முடியாது, அதனால என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நானே கரெக்டாக கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மலிப்பி வலுக்கட்டாயமா தன்னுடைய கணவனை அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. பட் அதுக்கப்புறம் கூட இவங்க போன்ல இருந்தபடியே இந்த டிஸ்கஷன் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி இந்த அனில் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, பாத்ரூமுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் எதையாவது அவருடைய ரத்தத்துல டைரக்டா கலந்துட்டா மூளைக்கு அந்த கெமிக்கல் போகும். அப்போ அவர் ஈஸியா இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவருடைய வாயிலையும் நுர தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கிறதுனால வலிப்பு நோயால அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. அதனால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சந்தியாவும் இந்த அனிலும் இந்த மோசமான பிளானை போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு நைட்டு இந்த சந்தியா என்ன பண்ணியிருக்கானா, பாத்ரூம்ல டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடிய அந்த ஹார்பிக் லிக்யூட ஒரு சிரஞ்சில இழுத்து ஐவி ட்ரிப்ஸ் போடுறதுக்காக நரம்புல ஒரு ஊசி போட்டிருப்பாங்கல்ல, அந்த வழியாவே டைரக்டா நரம்புல தன்னுடைய கணவனான இந்த பிரசாந்த் தான் நல்லா இல்லைனாலும், தான் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டாலும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த அப்பாவி மனுஷனுடைய கையில எந்தவித இரக்கமுமே இல்லாத இந்த ராட்சசி அன்னைக்கு அந்த விஷ கெமிக்கலை டைரக்டாவே நரம்பு வழியா செலுத்தினா கொஞ்ச நேரத்தையே அந்த லிக்யூட் வந்து ரத்தத்துல கலக்கும் போது மூளைக்கு போகுது. இமிடியேட்டா பிரைன் டெட் ஆகி வாயில இருந்து நுரத்தள்ள ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில போயிட்டு ஒரு டிராமாவே பண்ண ஆரம்பிச்சா. ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட வாக்குமூலமா கொடுக்கும்போது போலீஸுக்கு பகீர்னு ஆயிருந்திருக்கு. இப்படி இல்லாம ஒருத்தவனை கொள்வீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. பட் ஒருவேளை அன்னைக்கு அந்த தாயார் வந்து சந்தேகப்பட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா இந்த 3 பேருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இந்த ஹார்பிக் லிக்விட் பார்த்தா கையில் பட்டாலே நமக்கு எரியும். அதே சமயம் எங்கேயாவது டாய்லெட்டில் ஒரு இடத்துல கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக அந்த ஃப்ளோர் டைல்ஸ்லேயே ஒரு கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கரையில் அந்த லிக்விடை ஊற்றினாலே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அரிச்சு எடுத்துரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷத்தை தான் டைரெக்டாகவே பிளட்டில் கலந்துருக்கா. எவ்வளோ பெரிய ராட்சசி, எவ்வளோ பெரிய ஈவு இறக்கமற்ற ஜீவன் யோசிச்சு பாருங்க. இவளுடைய இந்த அற்ப காமத்துக்காக, அற்ப சபலத்துக்காக அப்பாவியான அந்த மனுஷனை துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கானா, எந்த அளவுக்கு கேடு கெட்ட ஜென்மங்கள்னு யோசிச்சு பாருங்க.
தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு அப்ப சாவு வந்துட்டு அப்படிங்கிறத கேட்கும்போது பெத்த தாயா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனதளவுல எந்த மாதிரி நொந்து போயிருந்திருப்பாங்கன்னு பாருங்க. தற்போதைக்கு இந்த 3 பேருமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய உடம்புல செலுத்தப்பட்ட அந்த கெமிக்கல் சயின்டிபிக்கா நிரூபிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபாரன்சிக் லேபுக்குமே அனுப்பி வச்சிருக்காங்க. அது எப்படியுமே ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும். என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். பட் போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்க சொன்ன வாக்குமூலத்தில் திருப்தி இல்லாததுனால மேற்கொண்டு விசாரணை பண்ணதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. அது என்னன்னா, இந்த பிரசாந்த் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் மேல 2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த பாலிசி மூலியமா பயன்பெற போறது யாருன்னா இந்த சந்தியா தான். அதாவது நாமினி பெயரை வந்து இந்த சந்தியாவை தான் போட்டிருக்காரு. ஒருவேளை அவர் இறந்து போயிட்டார்னா அதுக்கான பணம் எல்லாமே தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு போகணும் அப்படின்னு அவளாலேயே தான் நம்ம சாக போறோம் அப்படிங்கிறது தெரியாம அன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு வச்சிருக்காரு. நாளை பின்ன கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து கொலைன்னு நிரூபிக்கப்பட்டுட்டா கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் பணம் இவளுக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த அம்மாவுக்கோ அப்படி இல்லைன்னா இந்த பிரசாந்தோடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி மனசு வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு மனுஷன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்ச அந்த அப்பாவி ஜீவன் இப்படிப்பட்ட சாவு ஏன் வரணும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருந்துருப்பாரு. பட் அவருடைய ஆன்மா இவங்களை சும்மாவே இருக்க விடாது. கண்டிப்பாக வந்து இந்த இயற்கையும் இந்த கர்மாவும் அவங்களுக்கான தண்டனையை சீக்கிரமாகவே கொடுக்கும். என்னதான் அவங்க ஜெயிலுமே அவங்க சொகுசான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு நடப்பினமாக அவங்களுக்கான இன்னல்களையும் கஷ்டங்களையும் இந்த இயற்கையும் இந்த சூழ்நிலையும் இந்த கர்மாவும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தா உண்மையான லவ் உண்மையான அட்ராக்ஷனோ இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுடைய மைண்டில் இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் கான்டாக்ட் மட்டும்தான். அதுவும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அப்போ போய் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஈகர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஓடி போய் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கு பிறகு பழைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது தெரியாமல் இந்த மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் போய் நிற்கிது. கொலை பண்ணிட்டா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது மேலும் மேலும் உங்களை சிக்கலில் தான் கொண்டு போய் விடும். யாராவது அந்த கொலை பண்ணுற எண்ணம்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கைவிட்டுருங்க. உங்களுடைய பதட்டமும் இந்த இயற்கையும் எங்கேயாவது உங்களை ஒரு இடத்துல வந்து கோத்து விட்டுடும். யாராலுமே பர்ஃபெக்டாக ஒரு கிரைமை பண்ணிடவே முடியாது. என்னதான் நம்ம சேட்டை வந்து அழிச்சிட்டோம், கால் ஹிஸ்ட்ரி அழிச்சிட்டோம், கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததை அழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் சைபர் கிரைம் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கேஸ்லுமே சந்தியாவுமே அதே தான் பண்ணா. கூகுள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டா, சேட் பண்ணதெல்லாம் டெலீட் பண்ணிட்டா. கூகுளில் போயிட்டு எப்படி கொலை பண்ணலாம், இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் கூட இவ தேடி பார்த்துருந்துருக்கான். அதை எல்லாத்தையுமே போலீஸ் வந்து தற்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருடைய லைஃப்லையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறது மட்டும்தான். நீங்களே உங்களுக்குன்னு ஒரு சில பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகிறோமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லிமிட்டை தாண்டுறோமா இல்லையாங்கிறது நம்மளால அந்த நேரத்தில் கணிக்கவே முடியாது. பட் ஒரு கட்டத்தில் லிமிட்டை தாண்டுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப்போடைய பொய்யான ஆசைகள் நம்ம ஏன் எல்லாம் மீறக்கூடாது, நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உங்களை அறியாமையிலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் விதைச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிக்காமல் இருக்க பாருங்க. கொலை எந்தவித பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்துறாது. என்னைக்குமே ஒரு அப்பாவி உயிரை உங்களுடைய கைகளால் எடுத்துறாதீங்க. இப்போ இந்த கேஸில் சந்தியாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் இல்லாமல், இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பெண்ணாகவும் இல்லாமல், அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் இருக்க முடியாமல் கடைசியில் அவளுடைய வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் கம்பி என்ன போறா. இந்த கேஸ் ஒரு வெல் ப்ரீ பிளான்டு மர்டருங்கிறதுனால கண்டிப்பாக மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த மாதிரியான காரணத்துக்காக கொலை பண்ணுறவங்கள பற்றியும் என்ன நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஐடியாஸ் என்ன, உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது கேஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் பின்னாடி கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கேஸை உங்களுடைய பெயரோட ஒரு வீடியோவாக பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.